ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தாம்பூ ஸ்டிச் பார்க்க போகிறோம். தாம்பூ ஸ்டிச்னால் வேறு எதுவும் இல்லைங்க, செயின் ஸ்டிச்சால் எப்படி நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே செயின் ஸ்டிச்சால் எப்படி நம்ம ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஷேப்ஸில் எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், பட் என்னென்னா இதில் செயின் எல்லாமே ஈவனாக இருக்கணும். இப்போ நான் ஒரு திலகம் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதை சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த அவுட்லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாக் வந்து போட போகிறோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நெருக்கமாக வரும். ஸோ நான் வந்து இப்போ குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சால் நான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச்சில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து மெயினான ஸ்டிச் தான், ஃபில்லிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச் தான். ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம ஒரு மோட்டிஃப் இருக்குது அல்லது ஒரு பீக்காக்கே இருக்குது, அதை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த எல்லா ஸ்டிச்சாலையும் நம்ம வந்து ஃபில்லிங் வந்து கொடுத்துட முடியாது. ப்ரீவியஸ் கிளாஸை படிச்சிருந்த நம்ம லோடிங் ஸ்டிச் கூட அந்தளவுக்கு ஃபில் பண்ண முடியல அந்த இடத்துல அப்படின்னா, ஒரு குட்டியான இடம் இருக்குது, அந்த இடத்துல எந்த ஸ்டிச்சுமே நம்மளால் ஃபில்லிங் கொடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து இந்த செயின் ஸ்டிச் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த செயின் ஸ்டிச் ஃபில்லிங்கையும் அதாவது தாம்பூர் ஸ்டிச்சையும் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிக்சர் எடுத்து அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி காமிங்க எனக்கு. ஸோ அவுட்லைன் வந்து நீங்கள் பீட் கொடுத்துக்கலாம் அல்லது ஜரி த்ரெட்டால் அவுட்லைனும் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். பட் என்னென்னா ஒரு பெரிய ஒரு பர்சனோ ஒரு கார்ட்டூன் இமோஜோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு ஃபில் பண்ணி காமிங்க. ஸோ ஃப்ளாட் லோடிங் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து நான் வேற ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய சிஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய சிஸ்டர் டவுட்டும் கேட்டீங்க. ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கையும் வந்து எனக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி காமிங்க. ஸோ டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன்ப்பா, குட்டியான செயின் ஸ்டிச்சில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன் நான். இப்போ பாருங்கள், இது எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்லேயே நம்ம வந்து ஃபில் பண்ணக்கூடாது. ஃபில் பண்ணால் கண்டிப்பாக வந்து கேப் வரும். ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போது ஸ்ட்ரைட்டாக அதாவது ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கட் மீன்ஸ் ஒரு ட்ரா பண்ணிக்கலாம், ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ எந்த பிக்சராக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க, ஹாஃபாக ஃபில் பண்ணிக்கோங்க. அல்லது ஹாஃபாக நீங்கள் எடுத்துக்கலைனாலும் எப்படி நீங்கள் ஃபில்லிங் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஈவனாக எல்லாத்துலேயும் ஃபில்லிங் கொடுத்துருங்க. அந்த ஷேப் இருக்கிற பொசிஷன்லேயே நம்ம ஃபில்லிங் கொடுத்தா கரெக்டாக வராது. இப்போ ஒரு பீகாக் இருக்குன்னா பீகாக் இருக்கிற ஷேப்லேயே நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்கக்கூடாது. அந்த பீகாக்கை ஹாஃபாக நீங்கள் வந்து ஒரு ட்ரா பண்ணிவிட்டு அதாவது ஒரு சின்னதாக கோடு போட்டுட்டு அதையும் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் சென்டரில் ஒரு லைன் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த லைன்லேருந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கிறதுக்கு மேலே தான் நம்ம லாக் போட போகிறோம். அப்போ தான் நமக்கு கேப் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ இந்த லைனில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்களோ அதாவது குட்டியோ பெருசோ எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சால் எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணணும். அதுதான் இங்கே மெயின். நீங்கள் ஒரு இடத்துல வந்து பெரிய செயினாக கொடுத்துட்டீங்க, இன்னொரு இடத்துல குட்டியாக செயின் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு இடத்துல அதையும் அந்த ரெண்டையும் இல்லாமல் இன்னொரு சைஸில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஈவனாகவே இருக்காது அந்த ஃபில்லிங்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இன்னொரு மெயினான பார்ட் என்னென்னா, நல்ல நெருக்கமாக போடணும். ஸோ அதுதான் கொஞ்சம் கூட வந்து கேப்பே இல்லாமல் நெருக்கமாக போடும்போது இன்னும் அந்த ஃபில்லிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், நான் எந்த செயின் அளவு இருக்கோ அதையே நான் பேஸ் பண்ணி அதே அளவு செயின் தான் நான் கொடுக்குறேன். சின்னதாக முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப அதிகமாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் நெருக்கமாக ஃபில்லிங் கொடுக்குறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்னுமே வந்து ஸ்டிச் ப்ராப்பராக வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான்ப்பா நமக்கு வரும். ஸோ எல்லா ஒரு ஸ்டிச்சையும் கற்றுக்கிட்டிங்கன்னா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஷேப்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஷேப்ஸ்னால் நமக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, திலகம், ட்ராப்பு, டைமண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ஷேப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு லோட்டஸ் பண்ணலாம், ஒரு ரோஸு, ஒரு ஃப்ளாரு, அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு டிசைனில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக பெருசாக உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா பிரிண்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு தாம்பூர் ஸ்டிச் தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா தாம்பூர் ஸ்டிச் ப்ராஜெக்ட் அல்லது தாம்பூர் ஸ்டிச் டிசைன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பிக்சர் வரும். அதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக பண்ண முடியுதோ, எது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணலாம் உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்லிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபில்லிங் மட்டும் இல்லை, எந்த ஸ்டிச்சிலையுமே டிசைனை ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 ஷேப்பாவது ட்ரை பண்ணிவிட்டு ஒரு டிசைனில் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நான் ஆன்லைனில் கற்றுக்கும் போது மேம் வந்து எங்களுக்கு 3 ஷேப்ஸ் கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் கொடுப்பாங்க. டிசைனும் வந்து குட்டியாக வந்து டிசைன் பண்ணிட முடியாது. அதுக்கான ஒரு அளவு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்கேல் வச்சுலாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு நான் கிளாஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எல்லாத்துட்டையுமே. நான் அப்போ ஒரு டைம் குட்டியாக போட்டுட்டேன். மேம் வந்து இல்லை இது குட்டியாக இருக்குது, இன்னொரு டைம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கேலில் அளந்து 15 இன்ச்சு அந்த மாதிரி 15க்கு 15 அப்படின்னா அந்த அளவில் அந்த பிக்சர் இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்க, அல்லது ரீடூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராப்பராகவே ஸ்டிச் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது கூட எனக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராகவே ஸ்டிச் எதுவுமே இருக்காது. ப்ளவுஸ் போடுற கான்ஃபிடென்ட்டே இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய கேப்புக்கு அப்புறம் ஏன் நம்ம அதை விடணும், மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே இருந்தே என்னுடைய ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். டேரெக்டாக கிளாஸ் போய் சென்னையில். ஸோ அப்போ வந்து கிளாஸில் இருக்கக்கூடிய மேமாக இருக்கட்டும், சொல்லிக் கொடுக்குற சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், நல்லா போடுறீங்கப்பா, சூப்பராக இருக்குது ஸ்டிச்சஸ்லாம் பார்க்குறதுக்கு, பட் இன்னும் வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேணும்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நான் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியும் திருப்பியும் ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் எனக்கு இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பராக வந்துச்சு. இன்னும் நான் பர்ஃபெக்ட் கிடையாது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இன்னுமே நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இப்போது எவ்வளோ சிஸ்டர் சூப்பராக பண்ணுறாங்க, அவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் வருஷக்கணக்காக வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க. 5 வருஷம் 6 வருஷம். கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டிச்சு இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து என்ன ஒர்க்கை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தேன்னா அந்த ப்ளவுஸ் பார்த்தாலும் சரி, ஒர்க்கை பார்த்தாலும் சரி, சிரிப்பு தான் வரும். அதுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. பட் இன்னும் ஒரு 2 வருஷம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஒர்க்கோட நம்ம பர்ஃபெக்டாக தான் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக பண்ணணும். இந்த 2026ல் இந்த மாதிரி ஆரி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஃபில்லிங் கொடுக்குறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு க்ளோஸ்டாக நெருக்கமாக இருக்குது பாருங்கள். அந்த அவுட்லைனை பேஸ் பண்ணி தான் நான் லாக் போட்டிருக்கேன். ஸோ அந்த அவுட்லைனை பேஸ் பண்ணி நம்ம லாக் போடும்போது இன்னும் நமக்கு கேப்பே இல்லாமல் இருக்கும். இந்த அவுட்லைனுக்கு மேலே நீங்கள் எல்லா ஃபில்லிங்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அவுட்லைனுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம். அதாவது அந்த டிசைனை அல்லது அந்த ஷேப்பை வந்து கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம 1-2 மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதெல்லாம் தெரியாமல் கவர் பண்ணுறதுக்காக அவுட்லைனுக்காக சொல்கிறேன். ஜரி த்ரெட் அல்லது பீடு தெரியும்னா பீடு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஷேப்ஸு டிசைனில் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னுமே வந்து நிறைய பேருக்கு ப்ராப்பராக ஸ்டிச் வரலை குரூப்லேயுமே. பட் என்னென்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க எஃபெக்ட் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட ஸ்டிச்சும் ப்ராப்பராக வரும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கும் வரல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இப்போ கொஞ்சம் ஓகே நம்மளாலையும் போட முடியுது, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்கு எனக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ப்ளவுஸும் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனாலேயே வந்து சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம நியூவாக இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ப்ராப்பராக வரும். கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே நல்லாவே க்ரோ ஆகிருப்போம். நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் முடிக்கும் போது ப்ரூச்சஸ் கிளாஸ், நெக்ஸ்ட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் அயனிங் கிளாஸஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் வச்சு எப்படி சைடில் நம்ம எல்லா ஒர்க்கையும் பண்ணுறது, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இப்போ மொபைல் சாம்ஸ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அதுவும் கூட மேக் பண்ணி போடலாம். ஸோ நீங்கள் கேட்குற டவுட் மூலம் நானும் நிறைய கற்றுக்கிறேன். உண்மையாக சொல்லணுன்னா சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் கேட்குற டவுட்டில் நான் அதை சர்ச் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நிறைய டவுட் கேளுங்க, நிறைய கமெண்ட் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சேனலும் வந்து நிறைய பேருக்கு வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லான சேனல் நம்ம இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அதே லெவலில் வந்து செயின் ஸ்டிச்சை கொடுத்து வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்லைன் வந்து இந்த மாதிரி நீங்கள் லாக் போடுறதுக்கு பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடை ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அவுட்லைன் வந்து பீட் அல்லது ஏதாவது ஜரி த்ரெட்டை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு டிசைன், ஒரு பர்சனோ ஒரு கார்ட்டூனோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு ட்ரேஸ் பண்ணி அல்லது ஒரு பீக்காக கூட எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச்சால் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங்காக எனக்கு வந்து காமிங்க. ஸோ யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க தாராளமாக எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.